கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அது சுற்றி தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை சொன்னாங்க. என்ன? அல் மர்உ அலா தீனி ஹலீலிஹி. ஒவ்வொரு மனிதனும் அவருடைய நண்பனுடைய மார்க்கத்துல தான் இருக்கிறார். உம்மட மார்க்கத்துல, வாப்பட மார்க்கத்துல, உஸ்தாதின மார்க்கத்துல இல்ல ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒவ்வொரு மனிதனும் அவர் யாரோட சகவாசம் வைக்கிறாரோ, அவர் யாரோட ஃப்ரெண்ட்ஷிப் வைக்கிறாரோ, அவருடைய மார்க்கத்துல தான் அவர் இருப்பார். உங்களுக்கு நான் யாருன்னு தெரிஞ்சுக்கொள்ளணுமா? என் ப்ரொஃபைல போய்த்து பார்க்க வானம், என் நண்பர்கள் யாருன்னு பாருங்க. அந்த நண்பர்களுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ், அந்த தன்மைகள் தான் எனக்கிட்டம் இருக்கு. எனவே நண்பனை பார்த்தா விளங்கும் இவர் எப்படியா கொண்ட ஆள் என்பதாக. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அது சுற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நீங்க யாரோட சரி ஃப்ரெண்ட்ஷிப் வைக்கிறதாக இருந்தா ரொம்ப கவனமாக, ரொம்ப தேடி பார்த்து நீங்க செய்யுங்க என்பதாக சொல்றாங்க. இமாமுனா கஸ்ஸாலி ரஹிமஹுல்லாஹ் அவங்க பிதாயத்துல் ஹிதாயா என்ற கிதாப்ல எழுதுறாங்க, கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஒருவர் ஒரு நண்பன் ஒன்று தேர்ந்தெடுக்கிறதாக இருந்தா ஒரு 5 கிரைட்டீரியாவை சொல்றாங்க. நான் சொல்றதை நன்றாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எங்கட புள்ளேலுக்கு மட்டுமல்ல, எனக்கும் உங்களுக்கும். அது 40 வயதாக இருக்கலாம், 45 வயதாக இருக்கலாம், 50 வயதாக இருக்கலாம், 60 வயதாக இருக்கலாம். அந்த நேரத்திலையும் நானும் நீங்களும் ஃபித்னால போடலாம். எனவே ஒருத்தரோட கூட்டாளித்தனம் ஒன்று வச்சிருக்கிறதாக இருந்தா 5 விஷயங்கள் கிரைட்டீரியாஸ் இருக்குது. அதுல பாஸ் ஆகினா மட்டும் அவரை நண்பனாக எடுத்துக்கோங்க, அப்படி இல்லாட்டி அவரை நண்பனாக எடுத்துக்கொள்ளவாங்க. அதுல முதலாவது தான் இமாமுனா கஸ்ஸாலி ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க, தீன் உள்ளவரா என்று பாருங்க, மார்க்கம் உள்ளவரா என்று. 5 நேரம் தொழுறாரா, குர்ஆன் ஓதுறாரா, zikr செய்றாரா, அவர் பக்குவமா இருக்கிறாரா, இந்த விஷயத்தை பாருங்க. அப்படி தொழுக, அமல், இபாதத் ஒன்றுமே இல்லையா, நீங்க அவரோட ஃப்ரெண்ட்ஷிப்பை வைக்கிறது இருக்குது, உங்களோட தீன்ல பலகீனத்தை உண்டாகும். 2வது இமாமுனா கஸ்ஸாலி ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க, நல்ல பண்புள்ளவரா என்று பாருங்க, அஹ்லாக் உள்ளவரா என்று பாருங்க. அவர் ரோட்ல கத்தி கொண்டிருக்கிறார், உம்மா பாப்பாக்கு ஏசி கொண்டிருக்கிறார், தூசணம் பேசி கொண்டிருக்கிறார், மூத்தவங்களுக்கு கண்ணியப்படுத்தாம இருக்கிறார், சிறார்களுக்கு இரக்கம் காட்டாம இருக்கிறார், ரொம்ப மோசமான நடத்த உள்ளவர், நல்ல குவாலிட்டிஸ் இல்லையா, அவரை நீங்க கூட்டாளி ஆக்கி கொள்ளவாங்க. 3வது இமாமுனா கஸ்ஸாலி ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க, என்ன? பெரும் பாவங்கள்ல ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடியவர், அவரை நீங்க நண்பனாக்கி கொள்ளவானம். ஏன்? அவர் சிகரெட் குடிச்சு கொண்டிருக்கிறார், அல்லது பொனோகிராஃபி பார்த்து கொண்டிருக்கிறாரு, நீங்களும் அவரோடு உட்கார்ந்து கொண்டிருக்கிறீங்க. அடே மச்சா, ஹராம்டா, இப்படி செய்யாத. சரி நீ செய்யாத, நான் தானே செய்யறேன். இன்றைக்கு அந்த பாவத்துடைய பாரம் உங்களோட உள்ளத்துல எவ்வளவு இருக்குதோ அது நாளைக்கு அந்த அளவுக்கு இருக்காது. 1 வாரம் 2 வாரம் போகக்கூடிய நேரத்துல அவர் உங்களுக்கு அந்த பாவத்துக்கு வர சொன்ன, நீங்களும் அந்த பாவத்துல விழுந்துடுவீங்க. ஏன்? அந்த சகவாசத்தின் காரணமாக பாவத்துடைய பாரம் எங்களுக்கு போயிடுச்சு. அதே மாதிரி 4வது சொல்றாங்க, துனியாவுடைய மோகம் உள்ளவன நீங்க கூட்டாளியாக்கி கொள்ளவானம். எப்ப பார்த்தாலும் துனியாதான். நல்ல ஒரு வாகனம் வந்திருக்குதாமே, ஜாய் மொபைல் ஒன்று வந்திருக்குதாமே, இதுதான் புதிய வெர்ஷனாமே. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, எப்பையும் துனியா 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 பேசக்கூடியவன நீங்க நண்பனாக்கி கொண்டீங்கண்டா அந்த துனியாவுடைய முஹப்பத் தான் உங்களோட உள்ளத்துல வரும். அந்த துனியாவுடைய முஹப்பத் வந்துச்சேண்டா நீங்க வேண்டிய பாவத்தை செய்வீங்க. 5வது சொல்றாங்க, ஜோக்குக்கும் பொய் சொல்றவனை நீங்க நண்பனாக்கி கொள்ளவானம். ஜோக்குக்கும். ஏன்னா ஹதீஸ்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட கேக்குறாங்க, யா ரசூலல்லாஹ், ஒரு மூமின் கோலனாக இருப்பானா? ஓ. ஒரு மூமின் கஞ்சனாக இருப்பானா? ஓ. ஒரு மூமின் பொய் சொல்லுவானா? இல்ல என்று சொன்னாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, வைலுன் லிமன் யுஹத்திஸு வ யக்திபு லியுத்ஹிக பிஹில் கௌம ஃபவைலுல் லஹு ஃபவைலுல் லஹு. யாரு மக்களோட பேசக்கூடிய நேரத்துல ஜோக்குக்கு பொய் சொல்றாரோ அவருக்கு அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும். மக்களுக்கு சிரிப்பு காட்டுறதுக்காக வேண்டி அவர் ஜோக்குக்கு பொய் சொல்றார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ரசூலுல்லாஹுடைய லஅனத்துக்குரியவர், நீங்க அவரை ஃப்ரெண்டாக ஆக்குறீங்க. எனவே இந்த 5 கிரைட்டீரியாவை பார்த்து அதுல யாரு பாஸ் ஆகிறாங்களோ அவரை நீங்க நண்பன் ஆக்கிக்கோங்க. அவர் மூலமாக உங்களோட வாழ்க்கையில மாற்றம் வரும் என்பதாக. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலேயும் தான் உக்பா இப்னு அபி முஈத் என்று சொல்லக்கூடிய ஒரு காஃபிர் இருந்தார். அவர் இஸ்லாத்தை தழுவி இருக்கல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு சாப்பாட்டுக்காக வேண்டி கூப்பிடுறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க போனாங்க, சொன்னாங்க, நீங்க இஸ்லாத்தை தழுவாத வரை நான் சாப்பிட விரும்ப மாட்டேன். அவர் கலிமாவை சொல்லிட்டு இஸ்லாத்துக்குள்ள வந்துட்டார். ரசூலுல்லாஹ் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் சாப்பிட்டாங்க. அதுக்கு பின்னால் இஸ்லாத்துக்கு வந்துட்டாரு. ரசூலுல்லாஹ் போனதுக்கு பிறகு அவருடைய கூட்டாளிக்கு கேள்விப்படுவது, உபை இப்னு ஹலஃப்,
அந்த உபை இப்னு கலஃபுக்கு கேள்விப்பட்ட உடனே வாராங்க உக்பா இப்னு அபி முஈத் கிட்ட வந்து கேட்கிறான், என்ன நீங்களும் மதம் மாறிட்டீங்களாமே, அப்படிதானே? தவறுல உள்ள பொடியம்மார்கள் ஏதோ ஒரு ட்ரக்குக்குள்ள எடுத்தா அதுக்கு பிறகு அந்த கேங்ஸ் இருக்குதே, அந்த கூட்டாளி இருக்குதே, சொல்லுவாங்க பியர் பிரஷர் என்று சொல்லுவாங்க, நண்பர்களுடைய பிரஷர் இருக்குது, அது விடாது. நீ என்ன திருந்த போறாய், நீ என்ன பள்ளிக்கு போறாய்? கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, உபை இப்னு கலஃப் வந்துட்டான் வீட்டுக்கு, வந்து கேட்டான், என்ன நீயும் இஸ்லாத்துக்கு போய்த்துட்டாமே, அந்த போட்ட பியர் பிரஷர் இருக்குது. இவர் சொல்லிட்டார், இல்ல இல்ல, அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சாப்பிடுறதுக்காக வேண்டி போய்க்கு நான் இஸ்லாத்துக்குள்ள வந்துட்டேன் என்று சொன்னார். இவர் சொல்லிட்டார், இந்த பருப்பெல்லாம் எனக்கிட்ட வேவாது, நீ ஏண்ட உண்மையான கூட்டாளி என்றா அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முகத்துல போய்த்து துப்பிட்டு வா என்பதாக சொல்லிட்டார். இந்த காலத்துல நடக்குதா இல்லையா? பெண்களுடைய ஃபித்னால புழுவுறாங்க, மனைவிக்கு தலா கொடுத்துட்டு வா என்று சொன்னாலும் செய்யறதுக்கு தயார். எந்த நண்பரும் அதுக்கு சரியான நசீஹத்தை செய்ய மாட்டாங்க. தக்வா உள்ள, வர உள்ள, பேணுதல் உள்ள, அல்லாஹ்வுடைய பயம் உள்ள நண்பராக இருந்தாலே தவிர நானும் நீங்களும் அந்த ஃபித்னால கூட தான் செய்வோம். அதே மாதிரி தான் ட்ரக்ஸ் உடைய ஃபித்னா வந்தா கூட்டாளிமார்கள் சொல்லுவாங்க, வாப்பட பர்ச தூக்குடா, வாகனத்தை எடு, நீ வித்துட்டு வா, சல்லிதான் ஓனும், வேண்டிய ஹராத்த செய்வான் நண்பர்களுக்காக வேண்டி. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இந்த உக்பா இப்னு அபி முஈத் முசீபத் பிடிச்சவன் வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட முகத்துல துப்பிட்டான். இந்த நேரத்துல தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனுடைய ஆயத் இறக்குறான், وَيَوْمَ يَعُضُّ الظَّالِمُ عَلَى يَدَيْهِ يَقُولُ يَا لَيْتَنِي اتَّخَذْتُ مَعَ الرَّسُولِ سَبِيلًا يَا وَيْلَتَى لَيْتَنِي لَمْ أَتَّخِذْ فُلَانًا خَلِيلًا لَقَدْ أَضَلَّنِي عَنِ الذِّكْرِ بَعْدَ إِذْ جَاءَنِي وَكَانَ الشَّيْطَانُ لِلْإِنسَانِ خَذُولًا. இந்த நேரத்தில் அல்லாஹ் குர்ஆனுடைய ஆயத்தை இறக்கினான், முழு உலகத்துக்கும் ஒரு பாடமாக. பேட் ஃப்ரெண்ட்ஷிப், பேட் கம்பேனியன்ஷிப், ஆக மோசமான நண்பர்களோட நீங்க தொடர்பு வச்சா இந்த உக்பா இப்னு அபி முஈத்துக்கு எது நடந்தோ அதுதான் உனக்கும் நடக்கும். இந்த உக்பா இப்னு அபி முஈத் கியாமத்துடைய நாள் கை சேதப்பட்டு கைய கடிச்சு கடிச்சு துப்புவான் என்பதாக அல்லாஹ் சொல்றான். யா வைலதா லைதனி லம் அத்தகிது ஃபுலானன் கலீலா, எனக்கு நடந்த கேடே, நஷ்டமே, ஏன் நான் அந்த ரசூலுடைய பாதை எடுக்கல. நல்ல கூட்டாளிமார்கள் எவ்வளவு சொன்னாங்க, அதை கேட்காம இந்த கெட்ட நண்பனுடைய வார்த்தை நான் ஏன் கேட்டேன்? நல்லவுகள் சொல்லப்பட்டுச்சு, அது எல்லாத்தையும் விட்டுட்டான். இப்ப எவ்வளவு பெரிய கை சேதத்தில் இருக்கிறேன் என்பதாக அந்த உக்பா இப்னு அபி முஈத் சொல்லுவார். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, குர்ஆன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், அல் அகில்லாஉ யௌமஇதின் பஅதுஹும் லிபஅதின் அது இல்லல் முத்தகீன். அல் அகில்லா, கலீல் என்றா ஃப்ரெண்ட், நண்பன், கலீலுல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அந்த கலீலுடைய வார்த்தையுடைய ப்ளூரல் பன்மைதான் அகில்லா. கியாமத்துடைய நாள் ஒவ்வொரு நண்பனும் அடுத்த நண்பனுக்கு ஒரு விரோதியாக இருப்பான் என்பதாக அல்லாஹ் சொல்றான். ஒவ்வொரு நண்பனும் அடுத்த நண்பனுக்கு ஒரு விரோதி. யால நான் வட்டி எடுக்க கொள்ள என் பிசினஸ் ஃப்ரெண்ட்ஸ், யா அல்லாஹ் நான் வட்டிக்கு கடன் எடுக்கக்கூடிய நேரத்துல ஒருத்தனும் என்னை நிப்பட்ட இல்லையா அல்லாஹ். நான் கன்வென்ஷனல் பேங்குக்கு போய்த்து கோடி கணக்கு டிரான்சாக்சன் செய்றேன், என் நல்ல நண்பர்கள் எனக்கு நசீஹத் செய்யல, இது வட்டி, இது ஹராம், இது சூது, இதுக்கு போகாது என்று சொல்லலையா அல்லாஹ். எனக்கு ஜினா என்று வரக்கூடிய நேரத்துல ஏதோ ஒருத்தன் என்னைய ஒரு பெண்ணோட தொடர்பாக்கினான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஒவ்வொருத்தரை மாட்டி கொடுப்பாங்க. யாழ் இவர் தான் என்னைய இந்த குட்டியோட லிங்க் பண்ணின, யாழ் இவர் தான் ஃபர்ஸ்டுக்கு என்ன கைக்கு ஐச கொடுத்த. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஒவ்வொரு நண்பனும் அடுத்த நண்பனுக்கு விரோதியாக இருப்பார். இல்லல் முத்தகீன், அல்லாஹ் சொல்றான், தக்வாவை அடிப்படையாக யாரெல்லாம் நட்பு ஃப்ரெண்ட்ஷிப்பை வச்சாங்களோ இவர்களை தவிர என்பதாக அல்லாஹ் சொல்றான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அதுதான்